வண்டியில் வந்து 7 கிரீஸ் நிப்பிள் இருக்குங்க. பிடிஓ ஜாயிண்டோட 9 கிரீஸ் நிப்பிள் இருக்குங்க. அது ஒன்று ஒன்றா காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்டில் இருக்க ஒரு கிரீஸ் நிப்பிள் ஒன்றுங்க, டெய்லியும் அடிக்கணும் கிரீஸு. இங்கே ஒன்று 2 இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், தெரியலன்னா இங்கே பாருங்கள். 3வது இந்த கட்போர்டு ஸ்ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்போர்டு ஸ்ப்ராக்கெட்டுக்கிட்ட இங்கே ஒரு கிரீஸ் நிப்பிள் இருக்குது. 4வது இந்த பாருங்கள், இங்கே ஒரு கிரீஸ் நிப்பிள் இருக்குங்களா, இந்த கிரீஸ் நிப்பிளுக்கு டெய்லி கிரீஸ் அடிக்கணும். 5வதா இங்கே ஒரு கிரீஸ் நிப்பிள் இருக்குங்க, அதையும் கிரீஸ் டெய்லியும் காலையில் கம்பல்சரி அடிக்கணும். 6வதா இங்கே ஒரு கிரீஸ் நிப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது 6வதா இருக்குது. இது ஒன்று 7, இங்கே ஒன்று 8, இந்த ஒரு கிரீஸோட 9 கிரீஸ் நிப்பிள் இருக்குங்க. டெய்லியும் கம்பல்சரி மார்னிங் அடிச்சிடணும் வண்டி எடுக்கிறது முன்னாடி. இதை அடிச்சுட்டு இது செயின் லூப்ரிகேஷனுங்க. இந்த ஃப்ரண்ட் செயினுக்கு மட்டும் 50 கட்டுக்கு ஒரு டைம் கம்பல்சரி ஆயில் விட்டுறணும். இதுக்கு மார்னிங் ஒரு டைம், மதியானம் ஒரு டைம் அடிச்சிங்கன்னா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு இந்த மார்னிங் இந்த இடத்துல கீழே ஒரு கேம் ஒன்று இருக்குங்க, அந்த கேமில் மட்டும் மார்னிங் ஆனால் கொஞ்சோண்டு இவ்வளோ கிரீஸ் மட்டும் எடுத்து கீழே அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. அந்த கேமுக்கு பேரிங் ஒரு 4 பேரிங் ஓடிட்டுருக்கும். அந்த 4 பேரிங்க்கும் டெய்லியும் கம்பல்சரி கிரீஸ் வச்சு விட்ருங்க. இதுக்கும் லூப்ரிகேஷன் பண்ணணும். அது இவ்வளோ தான், செயின் லூஸில் இருக்கணும். இதுக்கு மார்னிங் வந்து இதுக்கு கிரீஸும் ஆயில் மட்டும் விட்ருங்க. இது மட்டும்தான் கம்பல்சரி மார்னிங் லூப்ரிகேஷன் எடுக்கணும்.